நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் செந்தில்வேல் அண்ணன் நம்மோடு இருக்கிறார். அண்ணன் வணக்கம். வணக்கம். செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த பிரஸ் மீட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பெயர் குறிப்பிடாமல் குறிப்பாக அனைவரும் இணைய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னிறுத்தியிருக்காரு. பிரிந்து சென்றவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும்னு அவர் முயற்சி இருக்கிறாரு. வெற்றி பெற முடியும் ஒன்றிணைந்தால் தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட நீங்க எப்படி பார்க்குறீங்க? 2 விஷயம். இவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டாலும் வெற்றி பெற முடியாது. 1. இன்னொன்று, இவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையும் வெற்றி பெறாது. 2மே ஒன்றிணைந்தாலும் இவர்கள் வெல்லப் போவதில்லை. இவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையும் வெல்லப் போவதில்லை. இது இல்லாத ஊருக்கு செல்லாத வழியை இருட்டில் தேடுவது போன்ற ஒரு முயற்சி. அதிகபட்சம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ், டிடிவி, திருமதி வி.கே. சசிகலா, திரு கே.சி. பழனிசாமி இவர்கள் வழியில் அடுத்தது செங்கோட்டையனும் நினைச்சுவாரு வெளியில வரக்கூடும். அதான் நடக்குது. அதை நோக்கித்தான் இட்டு செல்லும். என்ன இதுவரைக்கும் அது வெறும் முக்குளத்தோர்களை இவர் எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டுகிறார், ஒதுக்கி தள்ளுகிறார் என்பது போன்ற ஒரு பார்வை மாறி, இல்லங்க பொங்கு பகுதியிலிருந்தும் ஒரு குரல், கழக குரல் ஒலித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படி பார்த்தாலும் இது யாருக்கு லாபம், யாருக்கு நட்டம் அப்படின்னீங்கன்னா, பாஜகவிற்கு இரட்டை லாபம், அதிமுகவிற்கு பெரும் நட்டம். திமுகவிற்கு இது லாபமா நட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 இல்ல. தட் மீன்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுகவிற்கு என்று இருக்கக்கூடிய வாக்குகள் இருக்குல்ல, சாலிடான வாக்குகள், அது திமுகவிற்கு வரும். புதிய வாக்காளர்கள் கொஞ்சம் பேர் திமுகவுக்கு வர்றாங்க. ஆனா ஒருபோதும் திமுகவிற்கு நான் வாக்களிக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்காங்களே, ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ், அவங்க நீங்க என்ன செஞ்சாலும் டிஎம்கே ஓட்டு போட போறது இல்ல. இப்ப இந்த சண்டையால அவங்க எல்லாம் டிஎம்கே ஓட்டு போட போறாங்களா? அப்போ அவங்க எல்லாம் யாருக்கும் அடுத்து ஓட்டு போட போறாங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த இடம் தான் பாஜகவிற்கான வெற்றிங்கிறேன் நான். அதிமுக பலவீனப்பட ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ்க்கு வேற யாரோ ஒருத்தர் தேவை. அது யார்? டிவிகே கூட இருக்கலாம்ல, தாவக. ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது, ஏடிஎம்கே வேண்டாம் நினைக்கக்கூடிய சாஃப்ட் ஹிந்துத்துவா ஓட்டர்ஸ், அது ரொம்ப முக்கியம். தாவேகா பெரியாரை முன்னிலைப்படுத்துகிறது, காமராஜரை முன்னிலைப்படுத்துகிறது. தாவேகாவிற்கான அசைன்மெண்டே வேற. தாவேகா அதிமுக வாக்குகளை பிரிப்பதல்ல தாவேகாவிற்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். தாவேகாவிற்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் திமுக வாக்குகளை பிரிப்பது. பாஜகவோட அசைன்மெண்ட் அதிமுக வாக்குகளை தன் பக்கம் இழுப்பது. ஒரு பக்கம் திமுக வாக்குகளை விஜயை வைத்து பிரிப்பது, அதன் மூலம் திமுகவை பலவீனப்படுத்த முயற்சிப்பது. இன்னொரு பக்கம் அதிமுகவை பலவீனப்படுத்தி ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸை தங்கள் பக்கம் இழுப்பது. இது 2ம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சுன்னா பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றும் அப்படிங்கிறது பாஜகவுடைய தெளிவான திட்டமிடல். அதை நோக்கிய காய்கள் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன தமிழ்நாடு அரசியல் களத்தில். தனித்து பாஜகவால கால் ஊன்ற முடியாது. அதிமுகவோட மட்டும் சவாரி செஞ்சா மட்டும்தான் முடியுன்றது அனைவராலும் அறியப்பட்ட ஒன்று. அவங்கள பிரிச்சு, அவங்க வாக்க பிரிச்சு பாஜக எப்படி கால் ஊன்ற முடியும்ன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எஸ். இப்ப நீங்க கருத்துருவாக்க அரசியல்ல பாஜக கொஞ்ச நாளா ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் ரொம்ப நாளா அதை எச்சரிக்கிறேன், அது பொய். ஆனா அவங்க கருத்துருவாக்க அரசியல் அப்படி ஒண்ணு உருவாக்குறாங்க. நாங்க 18% ஓட்டு 18% ஓட்டுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. கவனிச்சிருப்பீங்க நீங்களும் கூட ஊடக விவாதங்கள்ல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் 18% வாங்கிட்டோம், 18% வாங்கிட்டோம். அது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். இதை ஏன் இந்த கருத்துருவாக்கத்தை செய்யறாங்கன்னா, பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து இருக்கிறது என்ற தோற்றத்தை முதல்ல மக்கள் மன்றத்துல பதிய வைக்கணும். 1. அப்படி பதிய வச்சுட்டு இருக்கவே இருக்கு தேர்தல் ஆணையம், இவிஎம் மிஷின்ஸ், இந்த துணையோடு ஒரு 15-16% வாக்குகளை தங்கள் பக்கம் கொண்டு வருவது. யார் பக்கம்? பாஜக பக்கம் கொண்டு வருவது. அதிமுகவின் வாக்குகள் எப்படி குறைந்தாலும், எப்படி பலவீனப்பட்டாலும் அதிமுக 18-20% ஓட்ட வாங்கும். அப்போ ஒரு 18-20% வச்சிருக்கக்கூடிய அதிமுக ஒரு 15-16% கொண்டு நிப்பாட்டிட்டு, அல்லது இப்ப 18% சொல்றாங்க, இது ஒரு 20% கூட அவங்க மாத்தி காட்டுவாங்க. ஒரு 20% பாஜக, 20% அதிமுகன்னா நீயும் நானும் ஈக்குவல் பார்ட்னர் இடத்துக்கு அதிமுக கொண்டு வந்துருவாங்க. இப்படி கொண்டு வந்துட்டு மகாராஷ்டிராவில் எப்படி சிவசேனாவோடு ஒரு கூட்டணி வைத்தார்களோ பாஜக சிவசேனா, பீகார்ல எப்படி நிதிஷோடு வைத்தார்களோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நகருவாங்க. சரிபாதி அப்போ முடிச்சிடறேன். அப்போ கூட்டணி அமைச்சரவை சரிபாதின்னு சொல்லி முதல்ல என்ன செய்வாங்க, எடப்பாடி பழனிசாமி கூட முதலமைச்சராக இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. இதெல்லாம் நான் சொல்றது 2026 இதுக்கும் அடுத்த 2031. ஆமா. வந்துப்போம். ஒரே ஒரு எலெக்ஷன் தான் அப்படி, அதோட சரி. அதுக்கப்புறம்
40% நாங்க தான், உங்களுக்கு ஒரு இடம் கூட கிடையாது, நீங்க போங்கன்னு எப்படி இன்னைக்கு அங்க தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆகிவிட்டு அங்க வந்து ஏக்நாத் ஷிண்டே வெளியில நிப்பாட்டினாங்களோ அந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஓரம் கட்டிடுவாங்க. அப்போ முதலில் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு 20 விழுக்காடு, முதல்லயே 40 விழுக்காடு பாஜக வாங்குச்சுன்னா யாரா நம்புவாங்களா? நம்புற நம்ப மாதிரி அது மாட்டாங்க. இருக்குமா? அப்ப நம்ப மாட்டாங்க. இருக்காது. அப்போ நம்புற மாதிரி இருக்கணும். அதுக்கான ஸ்கிரீன் பிளேவை நகர்த்தணும், அதுக்கான திட்டமிடலோட போகணும். ம். அப்போ இதுதான் அவங்களுடைய எக்ஸாக்ட் பிளான். அதை நோக்கி பிஜேபியுடைய நகர்றாங்க. திட்டம் வந்து லாங் டெர்ம் திட்டம்ன்றது ரொம்ப எஸ். வெளிப்படையா தெரிஞ்சது. ஏன்னா, அத ம், தேர்தல் ஆணையத்துல வச்சு எப்படி பண்ணாங்களோ, அததான் வந்து ம், இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா பண்றாங்க. இப்ப இருக்கிற எல்லா கட்சிகளும் முடிச்சுட்டாங்க. இனிமே வந்து அது பண்ண முடியாது. வாய்ப்பு மிக ம். குறைவு. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த 4 பேரும் ஒன்றிணைந்தால், அதிமுகவினுடைய ஒரு பலம் வந்தால், திமுகவிற்கு பெரிய பாதிப்பு ஏற்படுமா? அப்படின்றது தான் ஒரு கேள்வி. இந்த ஏன் 4 பேரும் அப்படின்ற உள்ள கேள்வி வந்தா. உள்ள வந்தா. ஏன் அப்படின்ற கேள்விய முன் வச்சுர்றேன். கடந்த தேர்தல்ல வெறும் 3½ % வாக்குகள்ல மட்டுமே அதிகமாக பெற்று திமுக ஆட்சி அமைச்சது. சப்போஸ் இவங்க எல்லாரும் ஒன்றிணைந்தால், அப்போ வந்து 2 பேர் பிரிஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில ஒன்று சேர்ந்தால் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய கேள்வி. இல்லைங்க, ஒவ்வொரு தேர்தலும் வேறு வேறானது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எல்லா ம். தேர்தலும் ஒரே மாதிரியான தேர்தல்கள் அல்ல. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் அதிமுக அணிக்குமான வித்தியாசத்தை நீங்க குறிப்பிடுறீங்க. கரெக்ட்? ஓகே. 3, ஆமா. 3.5% ரைட், அப்படின்னு நீங்க ரைட். சொல்றீங்க. சரி. 2024 தேர்தலில் அதிமுக அணிக்கும் திமுக அணிக்குமான வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? இல்ல சார். நீங்க சொல்றது வேற. நீங்க 2 ஒரே விஷயம் ஆ, சொன்னீங்கல்ல. தி அ ம். சட்டமன்றத்துக்கு, நாடாளுமன்றத்துக்கான எதிர்ப்பு வேற. வேற. மோடிக்கான எதிர்ப்பா? கரெக்ட். இல்ல சரி. இல்ல இல்ல இது இது கரெக்ட். நம்ம குறிப்பா சொல்லணும்னா, மோடிக்கான எதிர்ப்ப தான் நம்ம முன்னிறுத்தி வாக்கு கேட்டோம். அதுல வெற்றி சரி, பெற்றோம். மிகப்பெரிய சரி. அளவுல வெற்றி பெற்றோம். அத இத நான் ஒப்பிடக்கூடாது. முடிச்சு. ஒப்பிடக்கூடாது. அப்ப எல்லாம் வேற வேற தேர்தல். சரி, சட்டமன்ற தேர்தல்லயே வருவோம். சட்டமன்ற தேர்தல்லயே 2016 தேர்தலையும் 2011 தேர்தலையும் ஒப்பிடுவோம். 96 தேர்தலையும் 2001 தேர்தலையும் ஒப்பிடுவோம். 96 தேர்தல்ல ஜெயலலிதாவே தோற்று போனார்கள். ரைட்? 91 தேர்தல்ல கலைஞரை தவிர யாருமே வெற்றி பெறல திமுகல. அப்புறம் பரிதி ம். வெற்றி பெற்றார். 91ல 2 இடங்கள் திமுக இருக்கு. 96ல் அதிமுகவுல ஜெயலலிதாவே தோற்று போகிறார். நீங்க ஒரு ஒவ்வொரு தேர்தலும் வேறு வேறானவை. 2026 தேர்தல்ல இவர்கள் எல்லோரும் ஓரணியில் நின்றாலும் ஸ்டாலின் அவர்களை வீழ்த்த முடியாது. அந்த மாதிரியான தேர்தல் 2026. ஏன் அப்படின்னா 2 காரணிகள். ஒன்று, எம்ஜிஆரா இருக்கட்டும், அப்புறம் எம்ஜிஆர் இருக்கிற காலத்துல அதிமுக வந்து தோல்வியே தழுவவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாங்க. எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயே 39 தொகுதிகளில் 37 தொகுதிகளில் எம்ஜிஆர் தோற்றார். அதிமுக தோற்றது. திராவிட முன்னேற்ற கழகம் வென்றது. காரணம், பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை எம்ஜிஆர் கொண்டு வந்தார். தட் மீன்ஸ் இன்னைக்கு பாஜக செய்யற வேலையை அன்னைக்கு எம்ஜிஆர் செஞ்ச உடனே இதே தமிழ்நாடு மக்கள் எம்ஜிஆரையும் தோற்கடித்தார்கள். அதன் பிறகுதான் அவர் என்ன செஞ்சாருன்னா, பட்டியல் சமூக பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை 31 விழுக்காட்டுல இருந்து 50 விழுக்காட்டாக மாற்றினார். இது வரலாறு. இதே ஜெயலலிதா 2001ல் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். 2004 நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் தோற்றார். காரணம், ஆடு கோழி பலியிட தடை, மதமாற்ற தடை சட்டம் போன்றவற்றை கொண்டு வந்தார். இது RSS ஓட அஜெண்டா. அப்போ அதிமுகவாக இருந்தாலும் சரி, அதுல எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, RSS அஜெண்டாவுக்கு, பாஜக அஜெண்டாவிற்கு அவர்கள் எப்பொழுதெல்லாம், அன்னைக்கு வந்து பாஜக கிடையாது, RSS, அவர்களுடைய செயல் திட்டத்தை அவங்க எப்பொழுதெல்லாம் செயல்படுத்த நினைத்திருக்கிறார்களோ அப்பொழுது அவர்களே தோற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பாஜகவாகவே மாறி நிற்கிறார். அவர் வேறு பாஜக வேறு என்பதில்லைங்கிற இடத்துக்கு நிறுத்திட்டாரு கட்சியை. சிஏஏ ஆதரிச்சிட்டாரு, முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரிக்கிறாரு, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படுவதை ஆதரிக்கிறார், வேளாண் சட்ட திருத்த மசோதாவை ஆதரிக்கிறார். அவர் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் நீட்டை பறிகொடுத்தார். அப்போ முழுவதுமாக பாஜகவாக மாறி நிற்கும் எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் சேர்ந்து நின்றால் மட்டும் எப்படி தமிழ்நாடு மக்கள் அவங்களை ஏத்துப்பாங்க? ம். ஆல இது ஒரு வாதம். இன்னும் சொல்ல ம். போனா, டிடிவி தினகரனுக்கும் மற்றவர்களுக்கும் விழுந்த வாக்குகள் கூட எனக்கு திமுக வேண்டாம் நினைக்கக்கூடிய ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வாக்காளர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய இது போன்ற செயல்பாடுகளால் முரண்பட்ட வாக்காளர்கள் தான் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? டிடி தினகரனுக்கு ஓட்டு போட்டாங்க. திருப்பி டிடி தினகரன் இதே எடப்பாடியோட சேருவார் என்று சொன்னால் இதே வாக்காளர்கள் அங்கிருந்து வெளியில வந்துருவாங்க. தனிப்பட்ட செல்வாக்குன்னு ஒண்ணு இருக்கு சார். அதே நம்ம மென்ஷன் ம், பண்ணோம். ம், எதிர்ப்பு வாக்குகள் ஒரு போகுது, போகல செகண்டரி. அது ஒரு இடத்துல போகும், ஒரு இடத்துல போகாதுங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல பிரிந்திருந்தாலும்
ஒரு நெருக்கடி குடுக்கக்கூடிய நிலையில பல்வேறு தொகுதிகள்ல ஒரு 1000லிருந்து 1500 வாக்குகள்ல இருந்து 5000 வாக்குகள்ல தான் திமுக வெற்றி பெற்றது. அப்போ இவங்க இறந்த பிறகும் யாரு? ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகும் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை வச்சு நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு எல்லாத்தையும் அவர் பண்ணியும் 3,5% வாக்குகள் தான் திமுக ஜெயிச்சது. இத நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லையா? நான் எப்படி வரேன்? ஜெயலலிதா இருக்கின்ற பொழுதே 2016 தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுக எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? ம். இது வெறும் 3.5%. அது எவ்வளவு தெரியுமா? வெறும் 1%. ஜெயலலிதா இருக்கின்ற பொழுதே 2016ல அதை என்னன்னு சொல்லுவீங்க? ஏன் அன்னைக்கு வந்து ஜெயலலிதா 2016ல் மீண்டும் வெற்றி பெற்றார்கள்? ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டு அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி பிரித்தது. மக்கள் நல கூட்டணி பிரித்த பிறகும் வெறும் 1% வித்தியாசம். அதிமுக தனித்து போட்டிட்டதுங்கிறாங்க. திமுகவும் கிட்டத்தட்ட தனித்து போட்டிட்டது. 2 கட்சியை தவிர வேற யாரும் அவங்களோட கூட்டணி இல்ல. காங்கிரஸ் இருந்துச்சு, ஐயுஎம்எல் இருந்துச்சு. அப்கோர்ஸ் மனிதநேய மக்கள் கட்சி. மனிதநேய மக்கள் கட்சியுடைய வாக்கு சதவீதம், ஐயுஎம்எல் வாக்கு சதவீதம் என்னங்கிறத நீங்க கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அப்ப காங்கிரஸோட ஓட் பெர்சன்டேஜ் என்ன? காங்கிரஸ் தனித்து நின்ற தேர்தல் எது? அதுல இருந்து காங்கிரஸ் ஓட் பெர்சன்டேஜ் எடுங்க. காங்கிரஸ் அதற்கு முன்பு எந்த தேர்தலில் தனித்து நின்றுச்சு? 2016க்கு முன்பாக 2014 தேர்தலில் தனிச்சு நின்னாங்க. 4.5% ஓட்டு. அப்ப காங்கிரஸோட ஓட்டு ஒரு 4.5% எடுத்துங்க. இவங்க 2 பேருக்கு சேர்த்து 1/2% வச்சு 5% ஆக்குனா கூட 5% ஓட்ட திமுக கூட்டணியை கழிச்சு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி ஜெயலலிதா இருக்கின்ற பொழுதே 35 விழுக்காட்டிற்கு அதிகமாக வாக்குகளை வாங்கி இருக்கிறது. சோ ஜெயலலிதா இருக்கும்போது ஏதோ வந்து அப்படிலாம் இல்ல. சரி திருப்பி சொல்றேன். நீங்க வந்து இங்க வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்கிறது ஒண்ணு எப்பொழுதுமே இருக்கிறது. அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. அதான் நான் தெளிவா சொல்றேன். ஆன்டி டிஎம்கே ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குதா? இருக்குது. அதுதான் அதிமுகவுக்கு போகுது. அதை சிதலமடை செய்வது, அதை சிதைப்பது, அதை பிரிப்பது தான் யாருடைய நோக்கம்? பாஜகவுடைய நோக்கம். ஒன்று. 2021ல திமுக ஆட்சி எப்படி இருக்கும், ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பது மக்களுக்கு தெரியாது. இப்ப 4.5 வருஷத்துல சில போதாமைகள் இருக்கின்றன, சில குறைபாடுகள் இருக்கின்றன, சில விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனால் அதை தாண்டி இந்த 4.5 ஆண்டுகளில் இந்த ஆட்சி என்னவெல்லாம் சாதனை செய்திருக்கிறது என்பதை மக்கள் பார்க்கிறார்கள். ஓகே சார். இப்ப குறிப்பா நம்ம இந்த அது பாயிண்ட்க்கு அது வந்துருவோம். கூடுதல் பலமாக இருக்கும்ல அந்த கட்சிக்கு. பலமா இருக்கட்டும். இன்னொரு பாயிண்ட்க்கு வந்துருவோம். இப்ப நம்ம செங்கோட்டையன் விஷயத்துக்கு வந்துருவோம். 1972லிருந்து நான் பயணிக்கிறேன். குறிப்பா எம்ஜிஆரோட பயணிக்கிறேன். அப்பவே நான் வந்து கிளை செயலாளர், அதுக்கப்புறம் பொருளாளரா மாறினேன். நீ வந்து எங்கள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு மிரட்டுற தொனியில சொல்றாரா? இல்ல நான் உங்களுக்கு முன்னாடி நான் சீனியருங்க. ஆ நான் நான் வந்து இந்த கட்சிய ஒன்றிணைக்கணும். எம்ஜிஆர் வந்து வெளிய போனவங்கள கூட அரவணைச்சு கூப்பிட்டாரு. ஜெயலலிதாவ கடுமையா விமர்சனம் பண்ணவங்கள அவங்க கூப்பிட்டாங்க. நீங்க அவ்வளவு பெரிய தலைவரா நீங்க ஏன் கூட மாட்டீங்களா? அப்படின்ற கேள்விய முன்வைக்கிறாரா? அப்படின்ற ஒரு கேள்வி. இல்ல மிரட்டல் துணி இல்ல. 2மே ஒரே துணி. அதாவது ஒரு கேள்வி வரும். நீங்க யாரு இன்னைக்கு பொதுச் செயலாளருக்கு தலைமைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமைக்கு கெடு விதிப்பதற்கு செங்கோட்டையன் யாருன்னு ஒரு கேள்வி எழுந்தால் அந்த கேள்விக்கான விடையை அவரே ஃபில் பண்றாரு. இல்லங்க நான் எடப்பாடி பழனிசாமியோட சீனியருங்க. ம். ஏன்னா 2 முறை இபிஎஸ், ஓபிஎஸ்க்கும் 2 பேருக்கும் அந்த போட்டி நடந்ததுல. நான் சீனியரா, நீ சீனியரான்னு. நான் சீனியர். அதனால எஸ். அதுல சொல்றாரு. உங்க எல்லாரை விட நான் சீனியருங்க. ம். அப்புறம் அந்த வாய்ப்பு எனக்கும் வந்துச்சு. முதலமைச்சராகும் வாய்ப்பு அந்த ரேஸ்ல அவருக்கு தான் இருந்தாரா? முதல்ல. இல்ல அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் அவர் வந்துச்சு. தான் அது இருந்தாரு. அவர்தான் வந்துச்சு. அதான் அவர் சொல்றாரு. அந்த வாய்ப்பு எனக்கும் வந்துச்சு. 2 முறை இந்த வாய்ப்பு வந்தது. நான் இந்த கழகத்தின் நன்மை கருதி எல்லா தியாகங்களுக்கும் தயாரா இருந்ததுனால பதவி ஆசை அது என்ன எதுக்காக சொல்ல வர்றாருன்னா இன்னைக்கு நான் அந்த டிமாண்ட் எல்லாம் வைக்கிறது ஏதோ ஏன் பதவி ஆசைக்காக நினைச்சிடாதீங்கன்னு அவர் சொல்ல வர்றாரு. தன் தரப்பு நியாயத்தை நிரூபிப்பதற்காக அவர் சொல்றாரு. சோ நான் வந்து உங்களை விட சீனியர் எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. ஆனா நான் அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு உங்களோட நின்னேன். எடப்பாடி பழனிசாமியோட நின்னேன். இப்பவும் நிக்கிறேன். ஆனா நீங்க வந்து என்ன செய்ய தயாரா இல்ல. யாரையும் இணைச்சு கொள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போக தயாராக இல்லையே. ஆளானப்பட்ட எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுமே தங்களை கடுமையாக விமர்சித்தவர்கள் எல்லாம் சேர்த்துக் கொண்டார்களே உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு கேக்குறாரு. சரி அவருடைய நோக்கம் எல்லாரையும் ஓரணியில் திரள வைப்பது அப்படிங்கிறதாக உங்களுக்கு மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது தோன்றும். அப்படி இல்ல. அவருக்கு அகைன் நான் சொல்றேன் இது எல்லாமே பாஜக ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. இதுல மாற்று கருத்து இருக்கலாம். இதுல வந்து விமர்சனம் இருக்கலாம். அது வேற என்னுடைய பார்வை. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏத்துப்பாரா? செங்கோட்டை ஆகா ஓபிஎஸ் சொன்னபோது எனக்கு புரியல. சசிகலா அம்மா சொன்னபோது புரியல. செங்கோட்டையன் சொன்னோன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஓபிஎஸ் இவர் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டு நாளைக்கே நான் மனம் திருந்தி விட்டேன் அப்படின்னு பாவ மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்க போறாரா? இல்ல. சரி அமித்ஷா பெரியாளா செங்கோட்டையன் பெரியாளா? நிச்சயமா அமித்ஷா பெரியாள். அப்ப அமித்ஷா சொல்லி கேட்காத மோடி சொல்லி கேட்காத எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் சொன்னோன்னு கேட்டுருவாரா? சரி அப்ப அமித்ஷாவும் மோடியும் சொன்னார்களா? அடுத்த கேள்வி.
நான் என்ன கேட்கிறேன், ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டாக சகோதரர் லோகநாதன் அவர்களிடம், ம். மோடியும், அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமிட்ட, "இதோ பாருங்க, ரெட் கலர் டிஸ்பியூட் இன்னும் முடியல. எலக்ஷன் ம். கமிஷன்ல நிக்குது. வழக்கு எல்லாம் பெண்டிங்ல இருக்குது. இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. ம். திமுக வீழ்த்துவது மட்டும் தான் நோக்கம். இவங்கள எல்லாரையும் உள்ள சேருங்க. எல்லாரையும் ம். ஓரணியில திரட்டிக்கங்க. இல்ல உங்கள தூக்கி தூர வீசிட்டு வேற ஒருத்தர பொதுச்செயலாளர் ஆக்குவதற்கு எங்களால முடியும். நாங்க ம். ஏற்கனவே சசிகலாவ ஒரே வாரத்துல வேக வேகமா வழக்கெல்லாம் தட்டி எடுத்து, தூசி தட்டி எடுத்து, சசிகலாவ ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என்னெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒழுங்கா இருக்கிறீங்களா? இல்ல என்னான்னு கேட்கறாங்கன்னு வைங்க. ம். அத தாண்டி, நீங்க என்னங்க? நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய வலிமை, திறன் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல எனக்கு இதெல்லாம் செய்ய இல்லன்னு நெனைக்கிறேன். மாட்டாங்க அமித்ஷா. அப்ப இல்ல. அப்ப எனக்கு இல்லன்னு நெனைக்கிறேன். அமித்ஷா தனிப்பட்ட முறையில ஆ எனக்கு இல்லன்னு சொல்றேன். தனிப்பட்ட முறையில இல்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமியிடம் இதை அமித்ஷாவும், மோடியும் சொல்லவில்லை. எத சொல்லல? ம். இவங்கள எல்லாரையும் சேர்த்து தான் ஆகணும். இல்லன்னா பிச்சு புடுவேன் அப்படிங்கிற டோன்ல எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷாவும், மோடியும் சொல்லவில்லை. ம். மாறாக இவர்கள கூப்பிட்டு, செங்கோட்டையன கூப்பிட்டு, நீங்க அடுத்தது ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா பிறகு டிராமா நிர்மலா பண்றாங்கங்கிறீங்களா? நிர்மலா சீதாராமனை பார்த்து விட்டு வந்த பிறகு இதெல்லாம் நடக்குது. ம். அப்போ செங்கோட்டையன வச்சு அடுத்தது ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி சொல்றேன். அதிமுக எவ்வளவுக்கு எவ்வளவு பலவீனப்படுகிறதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு பாஜகவிற்கு நல்லது என்று பாஜக நினைக்கிறது. அதற்கான பணிகளை செய்கிறது. ஓகே சார். இப்போ இந்த எடப்பாடிக்கு 6 பேர் சென்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள். அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க மென்ஷன் பண்ணி சொல்றீங்க. இந்த 6 பேர் வந்து கூட்டணியில இணைப்பதற்கான ஒரு முயற்சிய செய்றாங்கன்னா, அப்போ அகைன்ஸ்டா எடப்பாடிக்கு ஒரு 6 பேர் முன்னாள் அமைச்சர்கள் ரெடியா இருக்காங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாமா? அப்படித்தான் அதுக்கு அர்த்தம். ம். அப்ப இப்ப இன்னைக்கு அப்ப செய்தியாளர்கள் பிரிவினை அந்த கேள்விய ஆரம்பிச்சு கேட்டிருக்கணும். செய்தியாளர்கள் யாரும் அந்த கேட்டிருக்கணும். கேள்விய கேட்க ஓகே. தவறிட்டாங்க. என்ன கேட்டிருக்கணும் கேட்டிருக்கணும். செய்தியாளர்கள்? ஐயா நீங்க ஒருங்கிணைப்பு குழு மாரி போட்டு ஒண்ணு செய்வேன்னு சொல்றீங்களே 10 நாள் கெடு விதிச்சுட்டு, அதுல ஒருமித்த சிந்தனை கொண்ட எல்லோரையும் ஓரணியில் சேர்க்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்கள் இடம் பெறுவார்கள்னா, அதுல எஸ்பி வேலுமணி வருவாரான்னு கேட்கணுமா இல்லையா? ம். எஸ்பி வேலுமணிக்கும், சி.வி. சண்முகத்துக்கும் அதுல இடம் இருக்குதா? அப்ப அவர்களும் எடப்பாடி பழனிசாமியோடு முரண்பட்டு தான் இருக்கிறார்களாங்கிறதா இன்னைக்கு கேள்வியே. பட் எந்த செய்தியாளர்களும் அதை கேட்கல. அது ஏன் கேட்காம விட்டாங்கன்னு தெரியல, கவனிக்கல. சோ அதுதான் ஓகே. பிரதான கேள்வியா இருக்கணும். இப்ப இது நடந்து இவ்வளவு இந்த நிமிடத்திற்குள்ள எனக்கு நான் பார்க்கல. ஒருவேளை நீங்க பார்த்திருந்தாலும் சொல்லுங்க. இந்த நிமிடம் வரை நாம இத மதியம் 2 மணி 18 நிமிடம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த 2:18 வரைக்கும் எஸ்பி வேலுமணியிடமிருந்தோ, சி.வி. சண்முகத்திடமிருந்தோ இதற்கான எந்த பதிலும் வரல. எப்படி நாங்கெல்லாம் சொல்லுவாங்க? போய் சொல்ல சந்திக்கல. மாட்டாங்களே. அப்ப போய் சந்திச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு அ. இவருடைய கருத்துல உடன்பாடு இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த நிமிடம் வரைக்கும். ம். நம்ப ஆ, சொல்லலாம். ஓகே. அ அப்போ கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய மனநிலை வேறாக இருக்கிறது. மற்றவர்களுடைய மனநிலை வேறாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு பாஜக ஒரு கேம் ஆடுது. ஓகே. இதுதான் இதுல இருக்கக்கூடிய இப்ப குறிப்பா வந்து நால்வரையும் இணைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் இருக்காங்களா? இல்ல ஒரு ஒரு செங்கோட்டையன மட்டும் இணைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல 6 பேரும் இருக்காங்களான்றது ஒரு கேள்வி. ஆ ஆ இல்ல சசிகலாவை செங்கோட்டையன் ஆல்ரெடி அங்க தானே இருக்கிறாரு. ம். செங்கோட்டையன் நினைக்கிறது செங்கோட்டையன் வெளியில இல்லையே. செங்கோட்டையன் இப்பொழுதும் அவர் அதிமுக தானே இருக்கிறார். அவரும் இருக்காரு, வெளியே இருக்காரு. வரல. இந்த எடப்பாடி பழனிசாமி அவர் வெளியில அனுப்பல இன்னும். ஆ. ம். இப்ப சசிகலா அவர்களை முதல்ல எங்கள் அம்மா, எங்கள் சின்னம்மான்னு சொன்னவர் சி.வி. சண்முகம். அந்த செய்திய ம், முதல் எடுத்தவன் நான். நேரலா ம், களத்துல இருந்து ம், ஜெயலலிதா ம், அம்மையாருடைய வீட்ல இருந்து எடுத்தது. இன்னொருத்தர் வந்து மொட்ட போட்டு சின்னம்மா தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னவரு ஆர்.பி. உதயகுமார். அவர் மொட்ட ம், போடும்போது நேரடியா இருந்து களத்துல இருந்து எடுத்த முதல் ஆள் நான். ம். அந்த 2 பேரும் வந்து இப்போ எதிரா இருக்கிறாங்க. ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம், இப்ப மீண்டும் வந்து அவங்கள இணைக்கணுன்ற ஒரு இதுல இருக்காங்களான்றது தான் இப்போ கேள்வி. அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். செங்கோட்டையன் சொல்லிட்டாரு. இப்ப அவங்க என்ன சொல்ல ம், போறாங்கன்னு தெரியல. அவங்க பதிலுக்காக ம். உங்கள மாரியே நானும் காத்திருக்கிறேன். ஓகே. 10 நாள் கெடு எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லும்போது அப்படியே காலத்த கடத்தக்கூடாதுல்ல. சோ அவரு 10 நாள் ம், கேடு என்ன சொல்றாருன்னா, சொல்லும்போதே சொல்றாரு. 10 நாளைக்குள்ள நீங்க எல்லாரும் சேர்த்துறீங்கன்னு சொல்லல. 10 நாட்களுக்குள்ள இவர்களை இணைப்பதை குறித்த ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்குங்கள்ங்கிறாரு. அந்த பேச்சுவார்த்தை ம். 1 மாசம் கூட போகட்டும் பரவாயில்லைன்ட்டாரு. அவரே சொல்லிட்டாரு அத. அது மாச கணக்குல கூட நீடிக்கலாம். உடனே டக்குன்னு முடிவு எடுக்க முடியாது. பட் குறைந்தபட்சம் இவர்களை சேர்க்கலாமா? வேண்டாமா? சேர்க்கலாம்னா யாரையெல்லாம் சேர்க்கலாம்? இந்த பேச்சுவார்த்தையை நீங்க 10 நாட்களுக்குள் தொடங்குங்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய டிமாண்ட். சோ அது அது கடைசியா ஒரு 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 கேள்வி ஒரு சார். டைம் ஃப்ரேம் தானே. ஓகே. கடைசியா ஒரு கேள்வி சார். சப்போஸ் இந்த 4 பேரும் அதிமுகவில் இணையவில்லை அப்படின்ற ஒரு பட்சத்துல, ம். இந்த விஷயம் வந்து தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்களுக்கு சாதகமாக அமையுமா? ஒருவேளை கூட்டணியில நாங்க சேர்றோம், நாங்க இதுல சேருவோம், அதுல சேருவோம். நெறைய பேர் பெரிய கட்சிகள் வருது, போகுதுன்னு நெறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் எதுவும் நடக்கல. இருந்தால்
அவருக்கு ஒரு சாதகமாக அமையுமா இந்த களம் அப்படின்றது தான் கேள்வி. வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான ம். வாய்ப்பு முற்றிலும் இல்லை என்று என்னால சொல்ல முடியல. டிடிவி தினகரனோ, ஓபிஎஸ்ஸோ, செங்கோட்டையனோ விஜயை நோக்கி நகருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த கேள்வியையும் இன்றைக்கு செய்தியாளர்கள் எழுப்பியிருக்கணும். நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ம். லைவ்ல. அதையும் எழுப்ப தவறிட்டாங்க. நீங்கள் நானும் தான் விஜய் பக்கம் எதிர்பார்த்துன்னு செல்வி இருந்தேன். ஆமா. சோ அதையும் அந்த செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப தவறிவிட்டார்கள். 2 முக்கியமான கேள்விகள ஒரு பெரிய பிரஸ் மீட் எனக்கு நான் ஓ யாரையும் விமர்சன பார்வையில அணுகல, குறையா சொல்லல. ஓகே. அன் ம். அந்த செய்தியாளர்களுக்கு அன்போடு வைக்கக்கூடிய கோரிக்கை தான். இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ், ஒரு பெரிய இது ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இது திடீர்னு கூட அவர் சொல்லல. இது ஏற்கனவே 1 வாரத்துக்கு முன்னாடி ஆமா. சொன்னது அது. 5ஆம் தேதி வந்து நாங்க அப்போ பிரஸ் மீட் பண்றோம்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டாரு. அப்போ நம்ம வந்து ஒரு முன் தயாரிப்போடு அவரிடம் என்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம். அட்லீஸ்ட் அவங்களுடைய சீனியர்ஸ் ஆபீஸ்ல இருப்பாங்க. எடிட்டர்ஸ் ம். இருப்பாங்க. எடிட்டர்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க கைட் பண்ணுவாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த கேள்விகள கேளுங்க, இந்த கேள்விகள கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இன்னும் கூட கொஞ்சம் தயாரிப்புகளோடு சென்று தமிழ்நாடு அரசியல் களத்துல இன்னும் கூட நமக்கு வந்து புதிய செய்திகளை பெற்றுத் தர வேண்டிய பொறுப்பு செய்தியாளர்களுக்கு இருக்கிறது. ம். செய்யணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ஓகே சார். ரொம்ப நன்றி. நியூஸ் டுடே தமிழுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்த செலவு செஞ்சு எங்களுக்கு பேட்டி அளித்ததற்கு நன்றி. இது போன்ற நல்ல வீடியோக்கள நன்றி. தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க வீடியோகள தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.